பொண்ணுக்கும் இன்னர் யூஸ் பண்ற டைம் வந்துருச்சு. அப்படிங்களா? என்ன இன்னர்ஸ் யூஸ் பண்ணணும்னு தெரியுங்களா? எனக்கு தெரியாதே. அப்போ உங்க பொண்ணுக்கு இந்த பிகினர் பிரேசியர் தான் கரெக்டான பிரேசியர். ஒசேரி மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணனால வேர் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இது பிகினர் பிரேசியர்ன்றதுனால ரிமூவபிள் பேட்சோட வந்துடும். இது வந்து ரேசர் மாடல் பிராட் ஸ்டாப் வரதுனால உங்களுக்கு ஸ்கின் மேல மார்க் விழுகாம இருக்கும். பிகினர்ல இருந்து டீனேஜர்ஸ் வரைக்கும் இந்த பிரேசியரை ஸ்போர்ட்ஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பிரேசியர் யூஸ் பண்ணா அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் நினைக்கிற எல்லா டீனேஜர்ஸ்க்கும் இப்பவே வா, 10 வயசு தானே ஆகுது, 15 வயசாச்சு இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையா? ஹலோ எவ்ரிவன், எந்த வயசுல நம்ம பெண் குழந்தைங்க பிரேசியர் போட ஸ்டார்ட் பண்ணணும்? குழந்தைங்க எக்ஸாக்டா இந்த வயசுல தான் பிரேசியர் போடணும், இல்ல மெச்சூர் ஆனா தான் பிரேசியர் போடணும்ன்றது கிடையாது. நம்ம பெண் குழந்தைங்களோட அவுட்ஃபிட்ல பஸ்டோட இம்ப்ரெஷன் எப்ப தெரிய ஆரம்பிக்குதோ அப்பவே இன்னர் வேஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எந்த மாதிரியான பிரேசியர்ஸ் பிகினர்ஸ்க்கு கொடுக்கலாம்? பிரேசியர்னா என்னென்ன தெரியாத பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய முதல் பிரேசியர் தான் பிகினர் பிரேசியர்ஸ். ஏன் பிகினர் பிரேசியர்ஸ்னா டபுள் லேயரா இருக்கிறதுனால பஸ்டோட இம்ப்ரெஷனை அவாய்ட் பண்ணும். பாட்டம் பேண்ட் கன்சீல்டா இருக்கிறதுனால ரேஷஸோ பேண்ட் மார்க்ஸோ வராது. ஹுக்கனை இல்லாம எலாஸ்டிக் ஸ்ட்ராப்ஸ் இல்லாம இந்த மாதிரியான பிரேசியர்ஸ் யூஸ் பண்றப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பிரீத்தபிளாவும் சாஃப்டாவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் இருக்கும். நெக்ஸ்ட் லெவல்ல குழந்தைங்களுக்கு பஸ்ட் ஒரு ப்ராப்பர் ஷேப்க்கு மாறிட்டு வரும். இந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்களுக்கு கரெக்டான பிரேசியர் கொடுக்கலன்னா பஸ்ட் சாகியாவும் அன்இவனாவும் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்ண இந்த மாதிரி டபுள் லேயர்ட் மோல்டட் பிரேசியர் யூஸ் பண்ணும். ஆல்சோ ப்ராட் ஸ்ட்ராப் ப்ராட் பாட்டம் பேண்ட் யூஸ் பண்றதுனால பஸ்ட் நல்ல லிஃப்ட் பண்ணி ஒரு சீம்லெஸ் லுக் கொடுக்கும். சம்மர் வந்துருச்சு. ரெகுலரா யூஸ் பண்ற பிரேசியர்னால ஸ்வெட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். அதுக்காக தான் நம்ம மகாதேவில ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இந்த ஆன்டிபாக்டீரியல் பேடட் பிரேசியர் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸ்வெட்டிங்னால வர ரேஷஸ், இரிட்டேஷன்ஸ் அண்ட் ஸ்மெல் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இருக்காது. இதுல இருக்கிற ஸ்பெஷலே ஃபுல் ஆஃப் உங்களுக்கு காட்டன் மட்டும் இல்லாம பேம்பு ஃபைபர் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரேசியர்ல ஆட் ஆனா இந்த ஸ்டாப்பை ரிமூவ் பண்ணி டிரான்ஸ்பரன்ட் ஸ்டாப் கூட ஆட் ஆனா யூஸ் பண்ணிக்கும். உங்களுக்கும் சம்மருக்கு இந்த ஆன்டிபாக்டீரியல் பிரேசியர் வேணும்னா நம்ம ஸ்டோர் மகாதேவியை அவசியம் விசிட் பண்ணுங்க. ஒரு மேல இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. காமனா ஆஃப் ஷோல்டர் ட்ரெஸ், நெட்டட் ட்ரெஸ் எல்லாம் போடும்போது உங்களோட பிரேசியரோட ஸ்டாப் தெரியுதுன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பிரேசியர்லாம் இனிமேல் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்காகவே இருக்கு இந்த ஸ்டாப்லெஸ் பிரேசியர். நார்மல் பிரேசியர் இருக்க கம்ஃபர்ட், சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்டாப்லெஸ் பிரேசியர் கொடுத்துரும். இந்த ஸ்டாப்லெஸ் பிரேசியரோட ஸ்பெஷலே உங்களுக்கு வித்தவுட் ஸ்டாப்லேயே ஒரு நல்ல ஃபுல் கவரேஜ் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துரும். இந்த ஸ்டாப்லெஸ் பிரேசியர் உங்களுக்கு S2 XXL சைசஸ் வரைக்குமே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்க நம்ம மகாதேவிக்கு வாங்க. சில பேருக்கு ஷோல்டர் பெயினா இருக்கும், பிரஸ்ட் அன்ஈவனா இருக்கும். இதெல்லாம் எதனாலன்னு யோசிச்சிருக்கீங்களா? நீங்க யூஸ் பண்ற பிரேசியர் கூட ஒரு காரணமா இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா இந்த சைட் சப்போர்ட்டிங் பிரேசியர் இருக்கும். இதுல சைட் பேடட் வரனால உங்களுக்கு சாக் ஆகாம ஃபுல் கவரேஜா இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராப் பேக்ல இருக்கனால உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வராது. அண்ட் இதுல டபுள் கிளாத் கொடுத்துருக்கனால உங்களுக்கு நிப்பிளும் ஷோ ஆகாது. பிகினர் கப் B ல இருந்து பிளஸ் சைஸ் டபுள் D வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதுல நம்ம கிட்ட 6+ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அவசியம் நம்ம மகாதேவி விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோல எப்பவுமே நார்மல் பிரேசியர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஃபீடிங் மம்ஸ்க்கு ரொம்பவே தேவைப்படுற ஃபீடிங் பிரேசியர் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஃபீடிங் பிரேசியர்லயே வந்திருக்க நியூ மாடல். இது உங்களுக்கு வித்தவுட் ஹூக்ல ஸ்போர்ட்ஸ் டைப்லயே வந்துடும். நமஸ்காரம், வெல்கம் டு மகாதேவி. அது எப்படி ஃபீடிங் பிரேசியர்லயே ஸ்போர்ட்ஸ் மாடல் வரும்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும். இதுல நமக்கு ஃபிளிப் டைப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்றதுக்கும் ஸ்போர்ட்ஸ் பிரேசியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ரெகுலர் வேராகவும் நமக்கு இருக்கும். நார்மலா ஃபீடிங் பிரேசியர் எடுத்துட்டாலே இந்த மாதிரி நமக்கு கிளிப் டைப் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். இது சில பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் கூட இருக்கும். இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மகாதேவி அவசியம் ஒரு டைம் விசிட் பண்ணுங்க.